திரு அண்ணாமலை. தயவு பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுக்க, திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொல்லாதீங்க. திரு அண்ணாமலை அதுதான் உண்மையான பேர். சிவனடியார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனிமேல் நோட்டீஸ்லாம் அடிக்கும்போது திருவண்ணாமலைன்னு அடிக்காதீங்க, திரு அண்ணாமலைன்னு அடிங்க. சொல்லும்போது திரு அண்ணாமலைன்னு சொல்லுங்க. அந்த திரு அண்ணாமலையிலே வருகின்ற 31ஆம் தேதி சிவபுராணம் பாராயணம். அது சத்சங்கமாக அமைந்து ஒரு நெடிய பாராயணம் செய்ய செய்ய நிச்சயமாக கைமேல் பலன் உண்டு. நிறைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நால்வரும் நாம் பலன் பெறுவதற்காக, நன்மை அடைவதற்காக பல்வேறு திருத்தலங்களை நாடி சென்று ஈசனை தரிசனம் செய்து நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இதை சிவனடியார்கள், அன்பர்கள், சிவனடியார்கள் மட்டுமல்ல, அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நம சிவாய